வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருச்சியில் மக்கள் பயன்பாட்டு திட்டங்களை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் திறக்கப்படுவதால் மக்கள் மகிழ்ச்சி. அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டம். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விளக்கம். மனசாட்சி உள்ள அனைவரும் ஆபரேஷன் சிந்தூரை வரவேற்பார்கள். இந்திய ராணுவத்துடன் துணை நிற்போம் என துரை வைகோ எம்பி உறுதி. எல்லைகள் தொடரும் பதற்றத்தால் 27 விமான நிலையங்கள் மூடல். 400க்கும் அதிகமான விமானங்கள் ரத்து. கொள்கை இல்லாததால் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்தது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் விமர்சனம். திருச்சி மாவட்டம் பஞ்சப்பூரில் 408 கோடியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். திருச்சி மாவட்டத்தில் 2 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு முடிவுற்ற பல்வேறு திட்டப் பணிகளை அவர் திறந்து வைக்கிறார். இதன்படி திருவெரும்பூர் துவாக்குடி அரசு பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையை அவர் திறந்து வைக்கிறார். தொடர்ந்து புதிதாக கட்டப்பட்டுள்ள அரசு மாதிரி பள்ளி மற்றும் விடுதியையும் அவர் திறந்து வைக்கிறார். பின்னர் புத்தூர் பெரியார் சாலையில் அமைக்கப்பட்டுள்ள நடிகர் சிவாஜி கணேசன் திருவுருவச் சிலையை முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். இதையடுத்து பஞ்சப்பூரில் 408 கோடியில் அதிநவீன வசதிகளுடன் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் மற்றும் கலைஞரின் திருவுருவ சிலையையும் முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விளக்கமளிக்கப்பட்டது. பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்புகள் மீது ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலை இந்திய ராணுவம் வெற்றிகரமாக நடத்தியது. இந்த தாக்குதலை தொடர்ந்து பிரதமர் மோடி தலைமையில் ஒன்றிய அமைச்சரவை கூட்டம் அவசரமாக கூடியது. அதில் இந்திய படைகளின் ஏவுகணை தாக்குதல் பற்றி ஒன்றிய அமைச்சர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் பற்றி விளக்கம் அளிப்பதற்காக அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், ஜெய்சங்கர், அமித்ஷா தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் சார்பில் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, திமுக சார்பில் டி.ஆர். பாலு பங்கேற்றுள்ளனர். பாகிஸ்தானில் 9 தீவிரவாத முகாம்களை இந்தியா குண்டு வீசி அளித்த நிலையில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து அனைத்து கட்சிகளிடம் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்திய ராணுவத்தின் நடவடிக்கையை 100% வரவேற்பதாக தெரிவித்த துரை வைகோ எம்பி, பேச்சுவார்த்தைக்கு பின் எந்தவித பலனும் இல்லை என்றால் தான் இறுதிக்கட்டமாக போர் நடத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ சந்தித்து பேசினார். இந்திய ராணுவத்தின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு இந்திய பிரஜை மட்டும் இல்லாமல் மனிதாபிமானம் உள்ள அனைவரும் வரவேற்பார்கள் என்றும் அவர் கூறினார். இந்தியா இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் அந்த டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் அட்டாக் பண்ணது 100% கரெக்டான விஷயம் தான், மாற்று கருத்து கிடையாது. உண்மையிலேயே தேசப்பற்று இருக்கிற யாராவது சரி, தேசப்பற்று விட்டுருங்க, மனிதநேயம் மிக்கவர்கள் நம்ம 26 பேர் அவங்க கொண்டிருக்காம, இனிமே இது மாதிரி நடக்கக்கூடாதுன்னா பதிலுக்கு செய்ய வேண்டிய நம்ம நிர்பந்தம் இருக்கு. அதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நீட் தேர்வை பதற்றத்தோடு எழுத வரும் மாணவர்களை மேலும் பதற்றமடைய செய்யும்படி நடைபெறும் நடவடிக்கைகள் குறித்து தமிழிசை சவுந்தரராஜன் புரியாமல் பேசுகிறார் என்றும், நீட் தேர்வுக்கு முன்பு மருத்துவ நுழைவுத் தேர்வுக்கு கடைபிடிக்கப்பட்ட வழிமுறையே சிறந்தது என துரை வைகோ தெரிவித்தார். தமிழிசை சொல்றாங்களே, அந்த நீட் தேர்வுக்காண்டி அவ்வளவு பாவம் பிள்ளைங்க அதுமே செகண்ட் அட்டெம்ப்ட் பண்றவங்களும் இருக்காங்க. ஏற்கனவே ஒரு மன சங்கடத்துல ஒரு மன அழுத்தத்துல இந்த குழந்தைங்க வர்றாங்க. அவங்ககிட்ட இப்படி ட்ரெஸ் போடக்கூடாது, அப்படி ட்ரெஸ் போட, பட்டன் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடாதுலாம் சொல்லிட்டு கடைசி நேரத்தில் மன அழுத்தத்தை கொடுக்கறது செய்யறது ஒரு இதனாலதான் நம்ம சொல்றோம் நீட் வேண்டாங்கிற பல காரணங்கள் இது ஒரு காரணம். இப்போ இதுக்கு காரணமான அதிகாரிகள் யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க? எல்லாம் மத்திய அரசு சார்ந்த அதிகாரிகள், அவருடைய மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறாங்க அவங்க. இப்போ அந்த நீட்டு கொண்டு வந்தது யாரு? அது இல்லாமல் நீங்க இந்த மாதிரி பரீட்சையை சரி நடத்துறாங்க. இதுலேயே கொஸ்டின் பேப்பர் லீக்கு பல பிரச்சனை நடந்துருச்சு. உங்களுக்கு பல பிரச்சனை நடந்து இன்னைக்கு மறுபடியும் இந்த மாதிரி சில குளறுபடிகள் நடக்குதுன்னா இந்த அதிகாரிகள் மேலே பழிய போட்டுட்டு ஒன்றிய அரசு இதில் தப்பிக்க முடியாது. அவங்க அக்கா பொறுத்த வரைக்கும், தமிழிசையை பொறுத்த வரைக்கும் அவங்க தொடர்ந்து இந்த மாதிரி நிலவரம் புரியாம கிரவுண்ட் ரியாலிட்டிஸ் இல்லாம பேசிட்டு இருக்காங்க. தமிழகம் கல்வி அறிவில் 50% எட்டியுள்ளது என்றும், அதற்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் சிபிஎஸ்இயில் 5ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி இல்லை என்ற அறிவிப்பை ஒன்றிய அரசு வெளியிட்டுள்ளதாக துரை வைகோ எம்பி குற்றம் சாட்டினார். 5ஓட 5th ஸ்டாண்டர்ட் நிப்பாட்டிக்கோப்பா, உனக்கு படிப்பு வரல, நம்ம பார்த்துருக்கோம், காலங்காலமா பார்த்துருக்கோம். எப்போ உனக்கு படிப்பு வரலப்பா, 2 ஃபெயில் ஆயிட்டான்ப்பா,
வேண்டாம்ப்பா நீ ஊருக்கு போப்பா, இந்த வேலையை பார்ப்பா, அந்த வேலையை பார்ப்பா அப்படின்னு 15-20 வருஷம் முன்னாடி இந்த பிரச்சனை இருந்தது. இப்போ ஓரளவு வந்து ஏன்னா ஓரளவு கிரேஸ் மார்க் கொடுத்து பாஸ் பண்ணி விட்டுட்டு அவங்க ஓரளவு கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் இந்த எக்ஸாம் வச்சு இது ஒரு பப்ளிக் எக்ஸாம் மாதிரி ஒன்று வச்சு நீங்கள் வந்து இதில் ஃபெயில் ஆனால் நீங்கள் ஃபெயில் தான், நீங்கள் மறுபடியும் எக்ஸாம் எழுதுன்னு சொல்லும்போது இந்த ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் வந்து நிறைய வரும். நம்ம இந்த GER சொல்கிறோம் இல்லையா, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, தமிழ்நாடு வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி 50 விழுக்காடு இருக்குது. நீங்கள் வட மாநிலங்கள் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 24%, 25% இருக்கிறதே பெரிய விஷயம். GER வந்து நம்ம இப்பயே அச்சீவ் பண்ணிட்டோமோ, இப்படி நல்லா போயிட்டு இருக்க இடத்துல இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்து இருக்கிறதையே அவங்க பிரச்சனை பண்ண போறாங்க. மேலும் பேசிய அவர், புதுக்கோட்டையில் மக்கள் குறை தீர்த்த நாள் கூட்டத்தில் மொத்தம் 400 மனுக்கள் பெறப்பட்டது என்றார். மேலும் தமது நாடாளுமன்ற நிதியை வைத்துக் கொண்டு இந்த அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்ற முடியாது என்றும் அதற்கான மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டு மனுக்கள் மீதான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் போர் பதற்றம் காரணமாக இந்தியா முழுவதும் 400 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் கடந்த 22ஆம் தேதி தீவிரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் 26 பேர் பலியாகினர். இந்நிலையில் காஷ்மீரில் உள்ள 9 பயங்கரவாத முகாம்கள் மீது ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியது. இதனைத் தொடர்ந்து நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று இந்திய வான்வெளி வழியே பாகிஸ்தானுக்கு செல்லும் 25 விமான வழிகளை இந்தியா மூடியது. மேலும் எல்லையில் ஏற்பட்டுள்ள பதற்றம் காரணமாக இன்று ஸ்ரீநகர், ஜம்மு, சண்டிகர் உள்ளிட்ட 27 விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. அதன்படி இந்தியா முழுவதும் 400 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அதிமுக கட்சிகள் கொள்கை இல்லாத காரணத்தினால் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளார்கள் என்று மாநில செயலாளர் முத்தரசன் விமர்சித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு மாநில குழு கூட்டம் திருப்பூர் ராயபுரம் பகுதியில் நடைபெற்றது. அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், கன்னிமாரா நூலகத்தில் காரல் மார்க்ஸ் சிலை வைக்க முதல்வர் அறிவித்தது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் சரியான இடத்தில் சிலை வைக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழக சட்டமன்றத்தில் நீட் தேர்வுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் ஒன்றிய அரசு இதனை ஏற்று தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் மாநில அரசு நிதிகள் மருத்துவ கல்லூரிகள் கட்டப்படும் போது அதில் பிற மாநில மாணவர்கள் படிப்பது ஏற்புடையது அல்ல என்றும் சாடினார். நீட் தேர்வால் தான் தகுதியான மருத்துவர்களை தேர்வு செய்ய முடியும் என்று ஒன்றிய அரசு கூறுகிற கருத்து ஏற்புடைய கருத்து அல்ல, நிராகரிக்கத்தக்க கருத்தாகும். ஏற்கனவே தமிழகத்தில் மருத்துவர்களாக பணியாற்றுகிற யாரும் நீட் தேர்வு எழுதி தேர்வாகி மருத்துவராக பணியாற்றவில்லை. இந்தியாவிலேயே மிகச்சிறந்த மருத்துவம் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது. இந்தியாவிலேயே அதிகபட்ச மருத்துவமனைகள் இருப்பதும் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது. பல மாநிலங்களில் மருத்துவக் கல்லூரியே கிடையாது. ஆனால் மருத்துவக் கல்லூரியை நாங்கள் கட்டுவோம், பணம் பூரா மாநில அரசாங்கம் செலவு பண்ணோம், மாநில மக்களுடைய வைப்பணம் செலவு செய்யப்படும், ஆனால் படிக்கிற மாணவர்கள் எங்கிருந்தோ வருவார்கள் என்கிற போன்ற நிலை நீடிக்கிறது. அதிமுக ஆட்சி காலத்திலும் விதிவிலக்கு வேண்டும் என சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது ஒரு கட்சியின் பிரச்சனை அல்ல. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மீண்டும் மறுபடியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஒன்றிய அரசு இவைகளை மதித்து ஒரு ஜனநாயக பண்போடு தமிழ்நாட்டிற்கு விதிவிலக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மேலும் பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி, நான் யாரோடு வேண்டுமானாலும் கூட்டணி அமைப்பேன், அதனை கேட்க நீங்க யார் என கேள்வி எழுப்பியதை சுட்டிக்காட்டினார். மும்மொழி கொள்கை ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிப்பு என ஒன்றிய அரசின் அனைத்து அறிக்கைகளுக்கும் எடப்பாடி பழனிசாமி ஆதரிப்பதாகவும் இது நிர்பந்தத்தின் பேரில் அமைக்கப்பட்ட கூட்டணி என விமர்சித்தார். தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியோடு நாங்கள் அணி சேர மாட்டோம், எந்த தேர்தல் வந்தாலும் கூட்டணி இல்லை என்று பெருமதிப்பிற்குரிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரும்ப திரும்ப கூறி வந்தார்கள். ஆனால் திடீரென பாஜகவோடு உறவு வைத்திருக்கிறார்கள். ஒரு கட்சி யாரோட உறவு வைக்கிறாங்க விருப்பம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எந்த அடிப்படையில் அந்த உறவு என்கிற கேள்விக்கு விடை சொல்ல வேண்டும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் யாரோடு வேண்டுமானாலும் சேருவேன், அதை கேட்க நீ யார் என்று கேட்கிறார். அப்படி கேட்க முடியாது. அதற்கு ஒரு விளக்கம் அளிக்க வேண்டும். நீங்கள் எதை ஆதரிக்கிறீர்கள்? மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில்
நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறைக்கப்படும். 39, 31 குறைக்கப்படும் என்பதை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா? அதிமுக ஆதரிக்கிறதா? தேசிய கல்விக் கொள்கையை ஆதரிக்கிறதா? மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறார்களா? தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுவதை அதிமுக ஆதரிக்கிறதா? உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து நாள்தோறும் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்நிலையில் சித்திரை திருவிழாவின் 10ஆம் ஆண்டு நாள் நிகழ்வான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக அம்மன் அதிகாலையிலேயே சமூக மண்டகப்படிகளில் எழுந்தருளி வீதி உலா வந்தார். தொடர்ந்து சிவாச்சாரியர்களின் வேத மந்திரங்கள் முழங்க மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் கோலாகலமாக நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கும் அம்மனுக்கும் தீபாராதனைகள் காட்டப்பட்டது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதிய போப் ஆண்டவரை தேர்வு செய்வதற்கான முதற்கட்ட வாக்கெடுப்பில் முடிவு எட்டப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கத்தோலிக்கர்களின் தலைவராக இருந்த போப் பிரான்சிஸ் கடந்த மாதம் 21ஆம் தேதி உடல்நலக்குறைவால் காலமானார். இந்நிலையில் புதிய போப் ஆண்டவரை தேர்வு செய்வதற்கான கார்டினல் மாநாடு நேற்று வாட்டிக்கனில் தொடங்கியது. இதில் 80 வயதுக்குட்பட்ட 133 கார்டினல்கள் கூடினர். அதைத் தொடர்ந்து புதிய போப் ஆண்டவரை தேர்வு செய்யும் பணிகள் தொடங்கியது. இதில் 2/3 பங்கு ஆதரவு, அதாவது 89 வாக்குகள் பெறும் கார்டினல் புதிய போப் ஆண்டவராக தேர்வு செய்யப்படுவார். நேற்று நடந்த முதற்கட்ட ரகசிய வாக்கெடுப்பில் புதிய போப் தேர்வு செய்யப்படாததால் அதை குறிக்கும் வாக்குகள் இரவு 9:05 மணிக்கு புகைப்போக்கியில் இருந்து கரும்புகை வெளியேற்றப்பட்டது. ஓய்வு எடுக்க சென்ற கார்டினல்கள் இன்று 2வது முறையாக கூடி புதிய போப்பை தேர்வு செய்யும் பணியில் ஈடுபடுவர். போப் ஆண்டவரை தேர்வு செய்யும் பணிகள் தொடங்கியிருக்கும் நிலையில் ஓரிரு தினங்களில் புதிய போப் ஆண்டவர் தேர்வு செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த உலகமும் மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்திருக்கிறது. தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு முடிவுகளை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இன்று வெளியிட்டார். தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 3ஆம் தேதி தொடங்கி 25ஆம் தேதி முடிவடைந்தது. ஏப்ரல் 4ஆம் தேதி விடைத்தாள் திருத்தும் பணி தொடங்கிய நிலையில் 15ஆம் தேதி அன்று விடை திருத்தம் பணிகள் நிறைவடைந்தன. இந்நிலையில் இன்று +2 தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன. தேர்வு முடிவுகளை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வெளியிட்டார். இந்த ஆண்டு 8,21,057 மாணவ மாணவிகள் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை எழுதிய நிலையில் 7,53,142 மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்துள்ளனர். அதில் 96.70% மாணவிகளும் 93.16% மாணவர்களும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியை சேர்ந்த ஓவியாஞ்சலி என்ற மாணவியும் திருப்பூரை சேர்ந்த ராகுல் என்ற மாணவனும் 599 மதிப்பெண் எடுத்து மாநில அளவில் முதலிடம் பெற்றுள்ளனர். மாவட்ட வாரியான தேர்ச்சியில் அரியலூர் மாவட்டம் 98.82% தேர்ச்சி பெற்று முதலிடம் பெற்றுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் மொத்தமுள்ள 92 பள்ளிகளில் 58 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்று முதலிடத்தை பெற்றுள்ளது. அரியலூரை தொடர்ந்து ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்டங்கள் அடுத்தடுத்த இடங்களை பெறுகின்றன. இந்தியாவில் நடைபெற்ற அனைத்து தீவிரவாத தாக்குதல்களின் மாஸ்டர் மைண்ட் அசார் மசூதின் மொத்த குடும்பமும் ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலில் கொல்லப்பட்டன. காஷ்மீர் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா நடத்திய தாக்குதலில் 70க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பின் தலைமையகத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் அந்த அமைப்பின் தலைவர் மசூத் அசாரின் குடும்பத்தினர் 10 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் இந்த தாக்குதலில் தானும் கொல்லப்பட்டிருக்க வேண்டும் எனவும், மோடி நடத்திய தாக்குதலில் தனது குடும்பமே அழிந்துவிட்டதாகவும் மசூத் அசார் விரக்தியில் அறிக்கை வெளியிட்டுள்ளார். இந்திய நாடாளுமன்ற தாக்குதல், மும்பை தாக்குதல், பதான்கோட் தாக்குதல், புல்வாமா தாக்குதல் என இந்தியாவில் நடத்தப்பட்ட அனைத்து தாக்குதல்களுக்கும் மூளையாக செயல்பட்டவன் மசூத் என்பது குறிப்பிடத்தக்கது.
இந்தியாவிலேயே எந்த ஒரு மாநிலத்திலும் நடக்காத அளவிற்கு மகத்தான திட்டங்களை தமிழகத்தில் நிறைவேற்றி காட்டியவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என அமைச்சர் ஆர் காந்தி புகழாரம் சூட்டினார். ராணிப்பேட்டை மாவட்டம் திமுக தலைமை அலுவலகத்தில் அவசர செயற்குழு கூட்டம் மாவட்ட அவைத்தலைவர் சுந்தரமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்தியாவிலேயே எந்த ஒரு மாநிலத்திலும் நடக்காத அளவிற்கு மகத்தான திட்டங்களை தமிழகத்தில் நிறைவேற்றி காட்டியவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என பெருமிதம் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், ஜூன் 1ஆம் தேதி மதுரையில் நடைபெறவுள்ள பொதுக்குழு கூட்டத்திற்கு அனைத்து கட்சி தொண்டர்களும் அழைப்பு விடுத்தார். நாமக்கல் மண்டலத்தில் முட்டை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்ந்து ரூபாய் 5 காசுகளாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. நாமக்கல் மண்டலத்தில் 1100க்கும் மேற்பட்ட கோழி பண்ணைகள் உள்ளன. இங்கு 7 கோடிக்கும் மேற்பட்ட முட்டை கோழிகள் வளர்க்கப்படுகின்றன. அவற்றின் மூலம் தினசரி சுமார் 6 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. அவ்வாறு உற்பத்தி செய்யப்படும் முட்டைகள் தமிழக அரசின் சத்துணவு திட்டத்திற்கும் வெளிநாட்டிற்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. மேலும் கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் முட்டைகள் விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்நிலையில் நாமக்கல் மண்டலத்தில் 5 ரூபாய் 5 காசுகளாக இருந்து வந்த முட்டை கொள்முதல் விலையை 5 காசுகள் உயர்த்தி 5 ரூபாய் 10 காசுகளாக தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு நிர்ணயம் செய்துள்ளது. திருப்பூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட தர்மபுரி நிர்வாகி மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு மாநில குழு கூட்டம் திருப்பூர் ராயபுரம் பகுதியில் நடைபெற்றது. இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் நாராயணன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது தர்மபுரி மாவட்ட துணை செயலாளர் தமிழ்குமரன் திடீரென மயக்கம் அடைந்து கீழே விழுந்தார். இதனை அடுத்து அருகில் இருந்தவர்கள் உடனடியாக அவரை மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் மாரடைப்பு காரணமாக ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். மறைந்த தமிழ்குமரன் உடலுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் நாராயணன், மாநில செயலாளர் முத்தரசன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். பொன்னேரி அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் சித்திரை மாத மயான கொள்ளை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே உள்ள ஆத்திரமேயமங்கலம் கிராமத்தில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இங்கு ஆண்டுதோறும் சித்திரை மாத மயான கொள்ளை திருவிழா கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் 25ஆம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழா கடந்த 4ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. துவக்க நாளில் இருந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம், பால் குடம் ஏந்துதல், கூழ் ஊற்றுதல் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தது. முக்கிய நாளான இன்று பொன்னேரி மயானத்தில் அலங்கரிக்கப்பட்டிருந்த பொம்மையை பக்தர்கள் அருள் வந்து வதம் செய்யும் கொள்ளை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். 2ஆம் உலக போர் முடிவுக்கு வந்த 80வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி பிரெஞ்சு போர் வீரர் நினைவிடத்தில் இந்தியா மற்றும் பிரான்ஸ் அரசாங்கத்தின் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. 2ஆம் உலக போர் முடிந்ததன் 80வது ஆண்டு நினைவு தினம் இன்று உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள பிரெஞ்சு போர் வீரர் நினைவிடத்தில் 2ஆம் உலக போரின் போது உயிர் நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பிரெஞ்சு துணை தூதர் ஜூன் பிலிப் ஹூதர், புதுச்சேரி அரசு உயர் அதிகாரிகள், துணைநிலை ஆளுநர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் உட்பட பலர் கலந்து கொண்டு வீரர்களுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். பின்னர் இந்தியா மற்றும் பிரான்ஸ் நாட்டின் தேசிய கீதம் இசைக்கப்பட்டு வீரர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. மதுரை கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் வைபவத்திற்காக வைகை அணையில் இருந்து நேற்று நீர் திறக்கப்பட உள்ளது. மதுரை மாவட்டம் மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வு வரும் மே 12ஆம் தேதி நடைபெற உள்ளது. ஆண்டுதோறும் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் வைபவத்திற்காகவும் கூட்டு குடிநீர் திட்ட கிணறுகளின் நீர் ஆதாரத்தை பெருக்குவதற்காகவும்
வைகை அணையிலிருந்து நீர் திறக்கப்பட்டு விடுவது வழக்கம். அதன்படி இன்று மாலை 6 மணி முதல் மே 12ஆம் தேதி காலை 6 மணி வரை மொத்தம் 216 மில்லியன் கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று தமிழக அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. இதனால் வைகை அணையின் நீர்மட்டம் 55.32 அடியாகவும் நீர் இருப்பு 2770 மில்லியன் கன அடியாகவும் உயர உள்ளது. சித்திரை மாத பிரமோற்சவத்தை முன்னிட்டு மாவட்டத்தின் பல்வேறு கோவில்களில் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் ஸ்ரீ வைத்திய வீரராகவ பெருமாள் கோவிலில் சித்திரை பிரமோற்சவ விழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. பிரமோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான இன்று வீரராகவர் கோவிலின் திருத்தேர் பவனி வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக உற்சவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் ஸ்ரீ வீரராகவர் பெருமாள் தேரடியிலிருந்து புறப்பட்டு வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நோய்கள் நீங்க வேண்டி நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். அதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவில் சித்திரை பிரமோற்சவ விழா கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக பக்தோஷித் பெருமாள் அனுமன் வாகனத்தில் சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தந்தார். பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க மாட வீதி உலா வந்து பக்தர்களுக்கு சாமி அருள் பாலித்தார். அப்போது மக்கள் தீபாராதனை காண்பித்தும் நேர்த்திக்கடன் செலுத்தியும் வழிபட்டனர். இதேபோல் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி புரவி மருதீஸ்வரர் கோவில் சித்திரை பெருவிழா கடந்த மாதம் 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று திருக்கோவில் தேரோட்டம் நடைபெற்றது. இதில் மாநில லாரி உரிமையாளர் தலைவர் தனராஜ், முன்னாள் தலைவர் குமாரசாமி மற்றும் செங்கமல தாயார் கல்வி அறக்கட்டளை நிறுவனர் திவாகரன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து துவக்கி வைத்தனர். அதேபோல் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ஆவணியப்பன் கோவில் சித்திரை திருவிழா கடந்த 27ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. தொடர்ந்து மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நோய்கள் தீரவும் குழந்தை வரம் வேண்டியும் மண் குதிரைகள் மற்றும் உடல் உறுப்புகளை சிலையாக வைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதில் உட்காடு தென்பறை கிராமத்திலிருந்து 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு மதலைகளை கோவில் முன்பு வைத்து வழிபாடு செய்தனர். தமிழகத்தில் தங்கம் விலை இன்று அதிரடியாக உச்சம் தொட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 440 ரூபாய் அதிகரித்து 73,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமுக்கு 55 ரூபாய் அதிகரித்து 9,130 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 111 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி விலை 1,11,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் இன்று மாற்றமில்லை. இந்தியா பாகிஸ்தான் இடையே மத்தியஸ்தம் செய்ய தயார் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூரை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவி வருகிறது. இந்நிலையில் அமெரிக்க அதிபர் இவ்விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவில் நிலவும் பதற்றத்தை குறைக்க மத்தியஸ்தம் செய்ய தயாராக உள்ளதாகவும் இரு நாடுகளும் பொறுமையை கையாள வேண்டும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் இரு நாட்டில் உள்ள அமெரிக்க பிரஜைகள் எல்லை பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்றும் அதிபர் ட்ரம்ப் அறிவுறுத்தியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.